கோடீஸ்வரரா ஆவறதுக்கான ஆசை மனுஷனா பிறந்தா எல்லாருக்குமே இருக்கும். வணக்கம் தமிழ் மக்களே, உங்க எல்லாருமே கோடீஸ்வரரா மாத்துறதுக்கான 5 டிப்ஸை தான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோவை நீங்க ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் கோடீஸ்வரரா ஆவறதுக்கான சொல்ற 5 டிப்ஸும் உங்களுக்கு நல்லாவே புரியும். கோடீஸ்வரரா ஆவறதுக்கான ஆசை மனுஷனா பிறந்தா எல்லாருக்குமே இருக்கும். அந்த ஒரு ஆசை மாசம் சம்பளத்துக்கு ஒர்க் பண்றவனா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு சின்னதா ஒரு தொழில் தொடங்கி அந்த ஒரு தொழில செய்யறது மூலமா அவனுக்கு ஒரு வருவாய் வந்தாலுமே சரி, அப்படியேப்பட்டவங்களாம் கோடீஸ்வரர்களா ஆக முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இந்த ஒரு காலகட்டத்துல எல்லாரோட எண்ணத்துலயும் இருக்கு. ஆனா அது உண்மை இல்ல. நான் சொல்ற இந்த ஒரு 5 டிப்ஸ் மூலமா உங்களாலேயே கோடீஸ்வரர்களா ஆக முடியும். பணக்காரனா ஆகணும் என்ற எண்ணம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மனுஷனுக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சாலுமே அவனுடைய வாழ்க்கையில பினான்சியலி ஃப்ரீடமா ஆயிடலாம் அப்படின்ற எண்ணம் ஒன்று இருக்கும். பல பேருக்கு பல எண்ணங்கள் இருக்கலாம். ஆனா எல்லாருமே பணக்கார ஆகிறதுக்கு ஒரே விதியை தான் ஃபாலோ பண்ணணும். பணக்காரங்களால மட்டும்தான் முதலீடு செய்ய முடியும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்துல ஸ்மார்ட் போன்ல எல்லாராலுமே ஷேர் மார்க்கெட்ல போயிட்டு ஷேர் வாங்க முடியும். சோ எல்லாராலுமே இந்த ஒரு காலகட்டத்துல முதலீடு செய்ய முடியும். ஒருத்தவன் பணக்காரனா ஆகணும்னாக்கா கண்டிப்பா அவன் முதலீடு செஞ்சே ஆகணும். ஒருத்தர் சரியான முறையில முதலீடு செஞ்சாக்கா அவனுக்கு தேவையற்ற செலவுகள்லாம் வரவே வராது. அந்த ஒரு தேவையற்ற செலவுகளை அவன் தவிர்ப்பது மூலமா அவனாலையுமே கோடீஸ்வரனா மாற முடியும். சரி வாங்க, கோடீஸ்வரனா மாறதுக்கான 5 டிப்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னாக்கா, முதலீடு. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலுமே அவன் முதல்ல முதலீடு தான் செஞ்சிருப்பான். முதலீடு செய்யும் பொழுது சரியா சிந்தித்து சரியான நேரத்துல முதலீடு செய்யணும். அப்படி நீங்க சிந்தித்து செயல்படுவதன் மூலம் உங்களுடைய முதலீடு அதிகமான லாஸ் ஏற்படாம உங்களுடைய முதலீட்டுக்கு ஏற்பபடி நிறைய ப்ராஃபிட் நீங்க கெயின் பண்ண முடியும். அதே நேரத்துல நீங்க முதலீடு ஃபர்ஸ்ட் முறை செய்ய போறீங்கன்னாக்கா ஆல்ரெடி யாராச்சும் முதலீடு செஞ்சு அதுல நிறைய சக்சஸ் ஆயிருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு ஆலோசனை பெறுறது உங்களுக்கு நல்லதாவே இருக்கும். சோ முதலீடு செய்யறது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஒன் என்னன்னாக்கா, பல்வகைப்படுத்துதல். பல்வகைப்படுத்துதல்னா ஒண்ணுமே கிடையாது. பல வழியில இருந்து நம்மளுக்கு இன்கம் வரா மாதிரி நம்ம இன்கம் சோர்சஸை அதிகப்படுத்தி வச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஷேர் மார்க்கெட், ரியல் எஸ்டேட், தங்கம், வெள்ளி போன்ற பொருட்கள் மேல போறது, இல்ல நிலத்து மேல போடுறது, இல்லைனாக்கா நீங்க அரசாங்க திட்டத்து மேல போடுறது, அந்த மாதிரி நிறைய வழியில நீங்க முதலீடு செய்வது மூலமா எல்லா வழியில இருந்துமே உங்களுக்கு இன்கம் ஆனது ஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது பல வழியில இருந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு கோடீஸ்வரனுமே ஒரு வழியில இருந்து சம்பாதிக்கவே மாட்டான். எப்பவுமே அவன் பல வழியில இருந்து அவன் அவனுடைய இன்கம் ஜெனரேட் பண்ணிட்டு இருப்பான். சோ அதனாலதான் பணக்காரனாவே இருக்கிறான். யாரா இருந்தாலுமே ஒரே வழியில சம்பாதிச்சு அவங்களால கோடீஸ்வரரா மாறுறது என்பது கண்டிப்பா முடியாத ஒரு செயல் தான் சொல்லுவேன். தேர்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 50 30 20 என்ற விதியை நீங்க பயன்படுத்தலாம். என்னடா இது 50 30 20 விதி அப்படின்னா என்னதானே யோசிக்கிறீங்க? 50% உங்களுடைய வருமானத்திலிருந்து நீங்க உங்களுடைய தேவைக்காக பயன்படுத்தலாம். 30% உங்களுடைய விருப்பத்துக்காக நீங்க செலவு பண்ணலாம். 20% கண்டிப்பா உங்களுடைய மாத வருமானத்திலிருந்து சேமிப்பு பண்ணியே ஆகணும். அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களால தேவையற்ற செலவுகளை தவிர்க்க முடியும். இந்த ஒரு விதி மூலமா தேவை மற்றும் விருப்பம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு மீனிங்கை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க. மோஸ்டா நிறைய பேருக்கு தேவைக்கும் விருப்பத்துக்கும் மீனிங்கே தெரியாது. ரெண்டுமே சேம் மீனிங் தர மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தேவை அப்படின்னாக்கா நம்மளுடைய வீட்டு வாடகையும் மல்லிகை சாமா பொருட்களும் தான் தேவை அப்படின்னு சொல்லுவோம். இதுவே விருப்பம் அப்படின்னாக்கா என்னன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டில் போய் சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கும். அந்த ஒரு நேரத்துல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சாதத்தை சாப்பிட்டாலுமே நம்மளுக்கு பசியானது போயிடும். ஆனாலுமே நம்ம கடைக்கு போயிட்டு பிரியாணி சாப்பிடணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு யோசனை வருது இல்லையா, அதுதான் நம்மளுடைய விருப்பம். ஸோ விருப்பம்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இது மூலியமா தேவையற்ற செலவுகளை செய்யறதை நீங்க கட்டுப்படுத்த முடியும். ஸோ இதனால நீங்க கோடீஸ்வரரா மாற முடியும். ஃபோர்த் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்னன்னாக்கா, அவசர தேவைகளுக்கான செலவுகள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மனுஷனோட வாழ்க்கையை எடுத்துட்டாக்கா அவனுக்கு எப்பவுமே மகிழ்ச்சியாவும் இருக்காது, எப்பவுமே கஷ்டமாவும் இருக்காது. இது ரெண்டுமே மாறி மாறி வந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில அவனுக்கு எதிர்பாராத செலவுகள் வரலாம். அது மூலமா அவனுக்கு நிதி நெருக்கடி ஏற்படலாம். சோ இதெல்லாம் நம்ம தவிர்ப்பதற்காக தான் நம்ம காப்பீடுகள்ல முதலீடு செஞ்சு வச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எந்த மாதிரினாக்கா உடல்நல காப்பீடு,
அல்லது ஆயுள் கால காப்பீடு அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி காப்பீடுகள்லாம் நம்ம வந்து காப்பீடுகள் போட்டு வச்சிருக்கணும். அப்பதான் நம்மளுடைய அவசர காலங்கள்ல நம்மளுடைய நிதி நெருக்கடிகளுக்கு வந்து கண்டிப்பா தீர்வு அமையும். 5th ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்னன்னாக்கா தேவையில்லாத ஆடம்பர பொருட்களுக்கு வந்து செலவு செய்தல். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நடுத்தர மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் விலை உயர்ந்த கேட்ஜெட்ஸ்கள், அதோட வந்து விலை உயர்ந்த கார்கள், பட்ஜெட்டுக்கு இல்லாத வீடு, நிறைய கேட்ஜெட்ஸ்கள், அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அவங்க தேவையில்லாம நிறைய செலவு பண்ணுவாங்க. இதன் மூலியமா உங்களால வந்து சேமிக்கவே முடியாது. ஸோ இதனால உங்களுடைய லைஃப்ல எப்பவுமே தேவையில்லாத அதிகமான விலை உயர்ந்த பொருட்களை வந்து வாங்கவே கூடாது. அதோட உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க வந்து செயல்படணும். பட் ஒருவேளை நீங்க தேவையில்லாத பொருட்களை நீங்க வாங்கி அதிகமா குவிச்சுக்கிட்டே போனீங்கன்னாக்கா உங்களுக்கு இஎம்ஐ, கடன், டெபிட் பில்கள் போன்ற அதிகமான தலைவலிகள் வந்து உங்களை சேரும். ஸோ இது வந்து உங்களுடைய லைஃப்ல உடனடியாக போகவே போகாது. ஸோ இதனால உங்களால வந்து அதிகமா சேமிக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் எப்பவுமே வந்து பொறுமையாக இருங்க. அப்போதான் உங்களால் வந்து லைஃப்பில் ஃப்யூச்சருக்காக நிறைய சேமித்து உங்களாலேயே கோடீஸ்வரராக மாற முடியும். ஸோ ஒன்ஸ் அகைன் நான் சொல்லிக்கிறேன் டாபிக் மட்டும் அந்த 5 டிப்ஸ் என்னன்னு. முதல்ல முதலீடு செய்யணும். அதுக்கடுத்தது உங்களுடைய வருமானத்தை பல வகையில இருந்து வர வைக்கணும். அதுக்கடுத்தது 50, 30, 20 என்ற விதியை வந்து நீங்க பயன்படுத்தணும். 4th ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு அவசர கால தேவைக்காக நீங்க காப்பீட்டு திட்டங்கள்ல வந்து இருக்கணும். 5th ஒன் தேவையில்லாத பொருட்களுக்கு வந்து நீங்க அனாவசியமா செலவு பண்றதை வந்து முதல்ல ஸ்டாப் பண்ணணும். ஸோ இந்த ஒரு 5 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களாலேயே வந்து கோடீஸ்வரராக மாற முடியும். ஸோ இதே மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜிடி சுந்தரேசன். தேங்க்யூ.